தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். தென்னாட்டவருக்கும் சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற அந்த வாசகம் அந்த சிவபெருமானுக்குரியது. அந்த சிவபெருமானுக்கு பிடித்த அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னாபிஷேகம் ரொம்பவே பிடிக்கும். இந்த அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. அது ஏன் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்கள் தான் மனைவிமார்கள். இந்த 27 நட்சத்திரங்களோட வாழ்ந்து வந்த சந்திரன் ரோகிணிகிட்ட மட்டும் அதிக அன்பும் பாசமும் காட்ட ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்த சந்திரனோட மாமனாரான தட்சன் என்ன சொல்லிட்டார்னா, மற்ற மனைவிகளுக்கு பாரபட்சம் காட்டுற, அதனால் உன் உடல் ஒளி இல்லாமல் தேயட்டும், நீ பிரகாசமாக இனிமேல் இருக்க மாட்ட அப்படின்னு தட்சன் சாபம் கொடுத்துட்டார். சந்திரனுக்கு இதை கேட்டோனையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம மாமனாரே இது மாதிரியான ஒரு சாபம் கொடுத்துட்டாரே, நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சி சந்திரன்கிட்ட இருந்த அந்த 16 கலைகளும் அந்த நேரத்திலிருந்து அப்படியே மெல்ல 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. உடனே இதை பார்த்த தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சந்திரனோட நிலைமையை பார்த்தா பூமியில் நிலவோட வெளிச்சமே இருக்காதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் விநாயக பெருமானை நோக்கி போகிறாங்க. விநாயக பெருமானே, இது மாதிரி தட்சன் சந்திரனுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு, இந்த சாபத்துக்கு விமோசனம் என்ன, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னோடனே உடனே விநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, திங்களூரில் இருக்கிற சிவபெருமானை போய் அவரை வணங்க சொல்லுங்க, அவரை நோக்கி தவம் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்திரனும் ரொம்ப மனம் உடைஞ்சு நேராக திங்களூருக்கு போகிறார். திங்களூருக்கு போய் உட்கார்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். தவம் இருக்கும் பொழுது அவரோட 3 மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 கலை தான் மிச்சம் இருக்குது. இதை பார்த்த சிவபெருமான் அந்த நேரத்தில் உனக்கு மீண்டும் 16 கலைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரனை தன்னோட தலையில் எடுத்து வச்சுக்கிட்டார். அப்போ தான் சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைக்கிது. இந்த நிகழ்வுனால தான் திங்களூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் கிடைக்கிது. இதனால தான் அன்னாபிஷேகம் பௌர்ணமி அன்று கடைபிடிக்கப்படுது. அன்னைக்கு தான் சந்திரன் முழு பொலிவோடு இருப்பார். அதாவது அவருடைய 16 கலைகள் அப்போ தான் பிரகாசமாக இருக்கும். முழு பொலிவோட அன்னைக்கு தான் நீங்கள் சந்திரனை பார்க்கலாம். இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னா, பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் 5 தலைகள். அப்போ பிரம்மன் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, எனக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை, அப்போனா நாங்கள் 2 பேரும் நிகரானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் பிரம்மன் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ சிவபெருமான் அவருடைய 5வது தலையை கொத்தி அப்படியே எடுத்துடுறார். எடுத்ததுக்கப்புறமா சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. அவரோட அந்த தலையும் அவர் கூடவே கையில் சிக்கிட்டதுனால என்னன்னா, அந்த கபாலம் பிச்சை எடுக்கிற ஓடா மாறிடுது. இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, காசியில் போய் சிவபெருமான் பிச்சை எடுத்தாதான் இந்த சாம விமோசனத்துலேருந்து சிவபெருமான் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கபாலத்தில் அன்னம் நிறைஞ்சாதான் இவருக்கு சாபம் முற்றிலுமாவே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் காசியை நோக்கி போகிறார். அங்கே அன்னபூரணி வராங்க. சிவபெருமானோட இந்த நிலையை பார்த்துட்டு அன்னபூரணி அந்த கபாலத்தில் அன்னத்தை போடுறாங்க. அந்த அன்னமானது நிறைஞ்சிருது. நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த கபாலமும் கீழே விழுந்துருது. பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து சிவபெருமான் விடை பெற்றுறாரு. அன்னபூரணி அன்னமிட்டதுனாலையும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ஒரு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது. இந்த அன்னாபிஷேகம் செய்யும் முறை பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு முன்பே சொன்ன மாதிரி இந்த அன்னாபிஷேகம் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த அன்னாபிஷேகத்தை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்புச்சாறு, தூய நீர், பசும்பால், மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம், கடைசியாக தான் அன்னம் வருமா. அதில் முக்கியமானது அன்னாபிஷேகம் தான். இந்த அன்னாபிஷேகம் பண்ணும் பொழுது தான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா. இந்த அன்னாபிஷேகம் பண்ணும்போது அவரோட மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் உடல் முழுவதும், அவரோட தேகம் முழுவதும் அன்னம் நிறைஞ்சு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், பழங்கள், அப்பம், வடை இதை வச்சுமே அலங்காரம் பண்ணுவாங்க.
சிவலிங்கத்தை ஒரு 3 பகுதிகளாக பிடிச்சுப்பாங்க. கீழ்ப்பாகம் வந்து பிரம்ம பாகம், நடுப்பகுதி வந்து விஷ்ணு பாகம், தலைப்பகுதி வந்து சிவபாகம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு எல்லா பகுதியிலையும் அன்னத்தை வச்சு அலங்காரம் பண்ணி சிவபெருமான குளிர்விப்பாங்களாம். இந்த அன்னாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியான அந்த பிரசாதம் இருக்குல்ல, அதை வந்து கோயில் குளத்துல வந்து கரைச்சிருவாங்களாம். ஏன்னா நீரில் வாழ்கிற அந்த புழுக்கள், மீன்கள், மற்ற உயிர்கள் இதை வந்து உண்ணு வாழணும். ஏன்னா சிவபெருமான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்படி இருக்கும் பொழுது அவர் பாகுபாடே பார்க்காம எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த விஷயம் சொல்லப்படுது. இந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பருப்போ காய்கறியோ அரிசியோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, குழந்தை பேராக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை அன்னைக்கு அன்னாபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பசி, பட்டினி, பிணி இது எதுவுமே வராதான். இன்னொரு விஷயம், அன்னாபிஷேகத்தை ஒரு வாட்டி பார்த்தாலே போதுமா, கோடி சிவ அருள் கிடைச்ச மாதிரியா. சிவபெருமானோட அருள் வந்து அன்னைக்கு அன்னாபிஷேகத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா அவரும் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கார்ல, அன்னைக்கு நாம் அவரை பார்க்கும் பொழுது இன்னும் சந்தோஷமாயிடுவாரா. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அன்னாபிஷேகத்தை வழிபட்டாலே அது விலகி போய் நின்றுமா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாபிஷேக பிரசாதத்தை வந்து வெறுமனை சாப்பிடக்கூடாது, அதோட சாம்பாரோ இல்லை தயிரோ கலந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னாபிஷேகத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அது இந்த தலைமுறையோட அந்த புண்ணியம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களோட 7 தலைமுறை அந்த அவங்களுக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா. சிவபெருமான் அன்னாபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த பிரசாதத்தை பார்த்துட்டு உங்கள் தலைமுறைகளையும் சேர்த்து பாதுகாப்பாராம். இதுதான் அன்னாபிஷேகத்தோட மிகப்பெரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயரணும், சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே ஹரிஹர சுதன். நன்றி.